பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு விட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்று தினத்திலும் லேவியராகம புஸ்தகம் அதிகாரங்கள் 17 முதல் 20 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வவல்லமை தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. 17வது அதிகாரத்திலே கர்த்தர் மோசேயை நோக்கி சொல்கிறதான காரியத்தை குறித்து பார்க்கிறோம். இஸ்ரவேல் புத்திரர் வெளியிலே பலியிடுகிற தங்கள் பலிகளை ஆசரிப்பு கூடார வாசலில் ஆசாரியனிடத்தில் கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வந்து அங்கே அவைகளை கர்த்தருக்கு சமாதான பலிகளாக செலுத்த கடவர்கள். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. ஆம், பலி செலுத்த வேண்டிய இடத்தை குறித்து ஆண்டவர் திட்டமாய் சொல்லுகிறார். அது ஆசரிப்பு கூடாரத்தில் தான், வெளியிலே செலுத்தக்கூடாது. கர்த்தர் மகிமை உண்டாவதாக. அங்கே ஆசாரியன் தான் இரத்தத்தை ஆசரிப்பு கூடார வாசல் இருக்கிற கர்த்தருடைய பலிபீடத்தின் மேல் தெளித்து கொழுப்பை கர்த்தருக்கு சுகந்த வாசனையாக தகனிக்க கடவுள். அது நித்திய கட்டளை. கர்த்தர் மகிமை உண்டாவதாக. ஆமாம், ஆண்டவராய் தேவன் நித்திய கட்டளையாகவே இதை தந்திருக்கிறார். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து அந்த பலிகளை செலுத்தும் பொழுது உங்களில் ஒருவனும் இரத்தம் புசிக்க வேண்டாம், உங்கள் நடுவே இருக்கிற அந்நியரும் இரத்தம் புசிக்க வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் இன்னொரு கட்டளையையும் அதோடு கூட தருகிறார். மகிமை. சகல மாம்சத்துக்கும் இரத்தம் உயிராயிருக்கிறது. இரத்தம் ஜீவனுக்கு சமானம். ஆகையால் எந்த மாம்சத்தின் இரத்தத்தையும் புசிக்க வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் கட்டளை காரியத்தை குறித்து பார்க்கிறோம். தொடர்ந்து 18வது அதிகாரத்திலும் ஒழுக்கத்திற்குரிய காரியங்களை ஆண்டவர் தெளிவுபடுத்துகிறார். என்னுடைய நியமங்களின்படி செய்து என்னுடைய கட்டளைகளை கைக்கொண்டு நடவுங்கள். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஆகையால் என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கைக்கொள்ள கடவீர்கள். அவைகளின்படி செய்கிறவன் எவனும் அவைகளால் பிழைப்பான் என்று ஆண்டவர் அங்கேயும் ஒழுக்கத்துக்குள்ள காரியங்கள் வாழ்க்கையிலே ஒரு மனிதன் பின்பற்ற வேண்டிய ஒழுக்க நெறிகளை ஆண்டவர் தருகிறார். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. 19வது அதிகாரிலும் தொடர்ந்து பல்வகை கட்டளைகளையும் ஆண்டவர் தருகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லி பரிசுத்தத்தை முக்கியப்படுத்துகிற காரியத்தை குறித்தும் நாம் பார்க்கிறோம். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. ஆம், உலகத்தில் எத்தனையோ காரியங்கள் இருந்தாலும் ஆண்டவர் தன்னை பரிசுத்தர் என்று சொல்லி அதே போல தன் பிள்ளைகளும் பரிசுத்தராக இருக்க வேண்டும் என்று என்கிற அவருடைய உள்ளத்தின் விருப்பத்தை ஆண்டவர் தெளிவுபடுத்துகிறார். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை. ஆம், ஆண்டவர் விரும்புகிற பரிசுத்தத்தை நாமும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவருடைய இரத்தமே நம்மை கழுவி பரிசுத்தப்படுத்துகிறது. அவருடைய வசனமே நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. ஆம், பரிசுத்தமே தேவனுடைய ஆலயத்தின் அலங்காரமாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் மகிமை உண்டாவதாக. இந்த பரிசுத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படி இந்த கட்டளைகளுக்கு அந்த வசனங்களுக்கு நாமும் கீழ்ப்படிவோம். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்தருள்வாராக. விசேஷமாய் இந்த 20வது அதிகாரத்திலும் பாவத்துக்குரிய தண்டனைகளை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறதை குறித்து பார்க்கிறோம். அநேக காரியங்களை விட்டு விலகும்போது தண்டனை பெற்றுக்கொள்ளக்கூடியதாய் இருக்கிறது. ஆம், ஆண்டவராகிய தேவன் ஒரு மனிதனையும் வீணிலே தண்டிக்கிறதில்லை.
ஆனால் பாவம் செய்து பாவம் எல்லை மீறும்போது தேவனுடைய தேவனுடைய தண்டனையை பெற்றுக்கொள்கிறார். தண்டனைக்கு தப்புவிக்கும்படியாக கிறிஸ்துவான தன்னையே பலியாக சிலுவையில் ஒப்புக் கொடுத்திருக்கிறார். அந்த உன்னத பலியின் மூலமாக நாம் பரிசுத்தம் அடைவோம். உன்னத தேவன் தாமே மகிமையான ஆசீர்வாதங்களை செய்வாராக. ஆமீன், ஆமீன்.